நீங்க உங்களோட லைஃப்ல சஸ்டைனபிளா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே RRR அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ராஜமௌலியோட படம் RRR ஞாபகம் வராது. அதுக்கு பதிலா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இதுதான் ஞாபகம் வரணும். சஸ்டைனபிளா நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய நம்பர் 1 பிராக்டிஸ் இது. ரெடியூஸ் அப்படின்றது நம்ம பயன்பாட்டை குறைக்கிறது. எந்தெந்த வகையில நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ற கிராசரிஸ், அதாவது நட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து ரீயூஸ். ரீயூஸ்னா நம்ம பயன்படுத்துனதை திருப்பி பயன்படுத்துறது. நம்ம தாத்தா காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தின கட்டிலோ இல்ல பெரிய பெரிய பர்னிச்சரோ எல்லாமே பாத்தீங்கன்னா மரங்களை தேடி தேடி வாங்கினாங்க. அதாவது தேக்கு, வேங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கான மரம் எதுல இருக்கோ அதை பயன்படுத்துறாங்க. எதுக்கு அப்படின்னா தலைமுறை ஆனாலும் அதை மாத்தாம அதையே பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்படி பயன்படுத்துறதா நம்ம இன்னைக்கு ஆன்டிக்னு சொல்றோம் இல்லையா. ரீசைக்கிள் அப்படின்னா ஆல்ரெடி பயன்பாட்டில் இருந்த விஷயத்தை திருப்பி பயன்பாட்டு கொண்டு வரும். அடுத்தது சார்ட்டிங் ரீசைக்கிளபிள்ஸ். உங்களோட குப்பையை நீங்க சரியா தரம் பிரிச்சு எது மக்கும் மக்காத பிளாஸ்டிக் எது அதை வந்துட்டு நீங்க சரியா குப்பையில கொண்டு போய் சேர்த்தீங்கனாலே நீங்க பண்ற மிகப்பெரிய ஒரு சஸ்டைனபிள்